ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு சேனல். நம்ம விஷால் மற்றும் எஸ்ஜிஎஸோட ஆக்டிங்கில் உருவான மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை டைரக்ட் பண்ண ஆதிக் ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் குட் பேட் அக்லி. இது தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் தமிழ் படமாக தான் எடுக்கிறாங்க. இந்த படத்தில் நம்ம ஏகே, த்ரிஷா, பிரபு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில் அண்ட் ராகுல் தேவ்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம டிஎஸ்பி தான். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்து மேலே இருக்கு. இந்த படத்தில் நம்ம ஏகேவோட ஆக்டிங் நெக்ஸ்ட் லெவலாக இருக்க போது. இது வரைக்கும் அவரோட ஆக்டிங்கில் வந்த படங்களில் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை நீங்கள் இந்த படத்தில் பார்த்துருக்கே மாட்டீங்க. விடாமுயற்சி படத்து மேலே கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த குட் பேட் அக்லி படத்து மேலே பயங்கரமான நம்பிக்கை. ஏன்னா இந்த படத்தில் இருக்க சில ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரூமர்ஸ்லாம் வெளில வந்துச்சு. இந்த படத்தை ப்ரொடக்ஷன் டீம்லாம் லீக் பண்ணல. ஸோ அங்கே வேலை செஞ்சவங்கலாம் வந்து அந்த படத்தை பற்றி சொன்னாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ படத்தில் நம்ம ஏகேவோட டைலாக் ஹியூமர் சென்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தில் அந்த சாங் சீக்வன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குமாம். ஸோ அதுவுமே சில விஷயங்கள் சொன்னாங்க. அதுவுமே நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்போ தான் நமக்கு தியேட்டர்ஸில் வரப்போகுது அப்படின்னா, ஸோ ஃபைனலி இந்த படம் பொங்கல் ரிலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. விடாமுயற்சி படம் இன்னும் வந்து ஷூட்டிங் வந்து முடிக்கல. அதனால் இந்த குட் பேட் அக்லி படம் தான் இப்போ நமக்கு ஜனவரி 10 அன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. படம் தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 2 லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இந்த படத்தை நம்ம ரூமி பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. விடாமுயற்சிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த படம் மேக்ஸிமம் மேல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. ஸோ ஃபைனலி ஏகே ஃபேன்ஸ் ரெடியாக இருங்க. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் இந்த படத்தை பற்றின ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் மைத்ரி மூவிமேக்கர்ஸ் தரப்புலேருந்து ஆஃபீஸில் கொடுப்பாங்க. ஸோ மைத்ரி மூவிமேக்கர்ஸ் சும்மாலாம் கிடையாது, கண்டிப்பாக ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஏற்கனவே புஷ்பா 2 மூவிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னாவில் வேறு ட்ரையல் லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எப்படி பண்ணோன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இந்த மாதிரியான ஒரு படமாக வந்திருக்குன்னு.